அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்த நாளுக்குள்ள கிளாஸ். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்வானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். وَإِذْ يَرْفَعُ إِبْرَاهِيمُ الْقَوَاعِدَ مِنَ الْبَيْتِ وَإِسْمَاعِيلُ رَبَّنَا تَقَبَّلْ مِنَّا إِنَّكَ أَنْتَ السَّمِيعُ الْعَلِيمُ رَبَّنَا وَاجْعَلْنَا مُسْلِمَيْنِ لَكَ وَمِنْ ذُرِّيَّتِنَا أُمَّةً مُسْلِمَةً لَكَ وَأَرِنَا مَنَاسِكَنَا وَتُبْ عَلَيْنَا إِنَّكَ أَنْتَ التَّوَّابُ الرَّحِيمُ رَبَّنَا وَابْعَثْ فِيهِمْ رَسُولًا مِّنْهُمْ يَتْلُو عَلَيْهِمْ آيَاتِكَ وَيُعَلِّمُهُمُ الْكِتَابَ وَالْحِكْمَةَ وَيُزَكِّيهِمْ إِنَّكَ أَنْتَ الْعَزِيزُ الْحَكِيمُ وَمَنْ يَرْغَبُ عَنْ مِلَّةِ إِبْرَاهِيمَ إِلَّا مَنْ شَفِيهَ نَفْسَهُ وَلَقَدِ اصْطَفَيْنَاهُ فِي الدُّنْيَا وَإِنَّهُ فِي الْآخِرَةِ لَمِنَ الصَّالِحِينَ إِذْ قَالَ لَهُ رَبُّهُ أَسْلِمْ قَالَ أَسْلَمْتُ لِرَبِّ الْعَالَمِينَ وَوَصَّى بِهَا إِبْرَاهِيمُ بَنِيهِ وَيَعْقُوبُ يَا بَنِيَّ إِنَّ اللَّهَ اصْطَفَى لَكُمُ الدِّينَ فَلَا تَمُوتُنَّ إِلَّا وَأَنْتُمْ مُسْلِمُونَ أَمْ كُنْتُمْ شُهَدَاءَ إِذْ حَضَرَ يَعْقُوبَ الْمَوْتُ إِذْ قَالَ لِبَنِيهِ مَا تَعْبُدُونَ مِنْ بَعْدِي قَالُوا نَعْبُدُ إِلَهَكَ وَإِلَهَ آبَائِكَ إِبْرَاهِيمَ وَإِسْمَاعِيلَ وَإِسْحَاقَ إِلَهًا وَاحِدًا وَنَحْنُ لَهُ مُسْلِمُونَ تِلْكَ أُمَّةٌ قَدْ خَلَتْ لَهَا مَا كَسَبَتْ وَلَكُمْ مَا كَسَبْتُمْ وَلَا تُسْأَلُونَ عَمَّا كَانُوا يَعْمَلُونَ. ஸதகல்லாஹுல் அலீம். இதோட தமிழ் மீனிங்: இப்ராஹிமும் இஸ்மாயிலும் அவ்வீட்டின் அஸ்திவாரத்தை உயர்த்திய பொழுது, எங்கள் இறைவனே, உனக்காக நாங்கள் செய்த இப்பணியை எங்களிடமிருந்து ஏற்றுக்கொள்வாயாக. நிச்சயமாக நீதான் எங்கள் பிரார்த்தனையை நன்கு செவியுறுபவன், நன்கு அறிந்தவன். எங்கள் இறைவனே, எங்கள் இருவரையும் உனக்கு முற்றிலும் வழிபடும் முஸ்லிம்களாகவும், எங்கள் சந்ததியிலிருந்து ஒரு கூட்டத்தினரை உனக்கு முற்றிலும் வழிபடும் முஸ்லிம்களாகவும் ஆக்கி வைப்பாயாக. ஆமீன். ஹஜ்ஜி காலத்தில் நாங்கள் புரிய வேண்டிய வணக்கங்களை எங்களுக்கு அறிவிப்பாயாக. நாங்கள் தவறிழைத்து விட்டாலும் எங்களை நீ மன்னிப்பாயாக. நிச்சயமாக நீதான் மிக மன்னிப்பவன், மிக கருணையுடையவன். யஷகல்லா. எங்கள் இறைவனே, என் சந்ததிகளாகிய அவர்களில் இருந்து உன் வசனங்களை அவர்களுக்கு ஓதி காண்பித்து, வேதத்தையும் ஆழ்ந்த ஞானங்களையும் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து, அவர்களை பரிசுத்தமாக்கி வைக்கும் ஒரு தூதரை அவர்களுக்கு அனுப்புவாயாக. நிச்சயமாக நீதான் மிக வல்லவன், ஞானமுடையவன் என்று பிரார்த்தித்தனர். யஷகல்லா. எவன் தானே மூடனாகிவிட்டானோ அவனைத் தவிர இப்ராஹிமுடைய இஸ்லாம் மார்க்கத்தை புறக்கணிப்பவன் யார்? நிச்சயமாக நாம் அவரை இந்த உலகத்தில் தேர்ந்தெடுத்தோம், மறுமையிலும் நிச்சயமாக அவர் நல்லடியார்களில்தான் இருப்பார். இப்ராஹிமை நோக்கி அவருடைய இறைவன், நீ எனக்கு பணிந்து வழிபடு என கூறிய சமயத்தில் அவர்கள் எவ்வித தயக்கமுமின்றி அகிலத்தாரின் இறைவனுக்கு இதோ நான் பணிந்து வழிபட்டேன் என்று கூறினார். அதையே இப்ராஹிம் தன் சந்ததிகளுக்கு உபதேசித்தார். யாக்கூபும் தன் சந்ததிகளை நோக்கி, என் சந்ததிகளே, உங்களுக்காக அல்லாஹ் இஸ்லாம் மார்க்கத்தையே தேர்ந்தெடுக்கிறான், ஆதலால் நீங்கள் உண்மையான முஸ்லிம்களாக தவிர இருந்துவிட வேண்டாம் என்று கூறினார். யூதர்களே,
யாக்கூபுக்கு மரணம் வந்த சமயத்தில் அவருக்கு அருகாமையில் இருந்தீர்களா? அவர் தன் சந்ததிகளை நோக்கி, எனக்கு பின்னர் எதை வணங்குவீர்கள் என்று கேட்டதற்கு, உமது இறைவனுக்கு உமது மூதாதைகளான இப்ராஹிம், இஸ்மாயில், இஸ்ஹாக் ஆகியவர்களின் இறைவனுமான ஒரே ஒரு இறைவனையே வணங்குவோம். அவனுக்கு முற்றிலும் பணிந்து வழிபட்டு முஸ்லிம்களாகவே இருப்போம் என்றே கூறினார்கள். மேற்கூறிய நபிமார்களாகிய அந்த கூட்டத்தினர் சென்று விட்டனர். அவர்கள் செய்த நற்செயல்கள் அவர்களுக்காகவே பயனளிக்கும். நீங்கள் செய்த நற்செயல்கள்தான் உங்களுக்கு பயனளிக்கும். அவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் என்று நீர் கேட்கப்பட மாட்டீர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.